ஏன் அவர் மேரேஜ் பண்ணிக்கல? அவன் ஆக்சுவலி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தான், நாட் நவ், ரொம்ப வருஷம் முன்னாடி. இன்னொரு ஒரு ஆக்டர் கூட ஷி வாஸ் க்ளோஸ். ஓகே, அது வந்து அதனால தாங்கவே ஓடிட்டான். அழகா இருக்குங்கிற திமிர்ல நிறைய பொண்ணுங்களோட சகவாசம், அதுக்கப்புறம் குடிச்சு குடிச்சு படம் திமிரு. ஆமா, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப யோசிச்சு என்ன பண்ண முடியும்? அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா லீனா ஆரம்பிச்சு 1 இயர் கண்ணாடியே பாத்தீங்க. இன்னும் ஷாக்கிங்கான விஷயம்னா ஒரு டிசம்பர் மந்த்ல இவர் கிடைச்சிருச்சு. அப்ப நான் ஒர்க்ல இருந்தேன், எனக்கு ஒரு கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு கொஞ்சம் வெளியே இருந்த டைம்ல கால் பண்ணிட்டு ஏஜென்ட் குட் நியூஸ், நம்ம ட்ரீம் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ என்னாச்சு கிட்ட 1 வீக்ல நம்ம ஆபரேஷன் எப்படி ரெடி ஆயிடும். ஸோ 1 வீக் டைம் இருக்கே, அதுல 1 லேக்ன்றது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே வந்து டீனா ஹலருக்கு பேக்கிங் கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு ஏஜென்ட் அவர் இறந்துட்டாரு. யாரு அப்படி கிட்ட நான் லிவர் கொடுக்குறது. ஒருத்தர் சொல்லியிருந்தாராம், ஆபீஸ் 3 நாள் ஆகி பாடி வந்து டீகம்போஸ் ஆயிடுச்சு. அப்பதான் இவங்க போய் பாத்துருக்காங்க. இப்ப நாள் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர் எவ்வளவு கைண்டான பர்சனா. டாக் வந்து 6 மந்த் மிஸ் ஆயிடுச்சு, உங்களை விட்டுட்டு எங்கேயோ போயிடுச்சு. 6 மந்த் ஆட்டோ எடுத்து தேடி இருக்காங்க 2 பேரும். அவரு, அவங்க அம்மா, அவங்க அப்பா 3 பேரும் 6 மந்தா தேடி கடைசியில பார்க் இது இருக்கு இல்லையா, அடையாறுல ஒரு ஹோட்டல் இருக்கு சவேரா, அதுக்கு பக்கத்துல செக்யூரிட்டி டாக் இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த டாக் நம்ம ஒரு எவ்வளவு டேஸ் தேடுவோம், மேக்ஸிமம் 6 மந்த் தான் ஒரு டாக் எடுத்து தெருவா தேடுவோம். அவங்க வீட்டுல அது வந்து அப்படி கருத்து அதான் போடணும். அது இறந்தப்போ அப்படியே எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா அவங்க கொடைக்கானல்ல இருந்தாராம், மாதிரி ஸ்வீட் இறந்துட்டான்னு சொன்னா அப்படி உட்காந்து ஃபேமிலியா இருந்திருக்காங்க. அவ்வளவு கைண்டான பர்சன்ஸ் அவங்க, ரொம்ப கேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஆண்டி எங்களுக்கு மட்டும் ஊட்டி விட மாட்டாங்க, டாக் ஊட்டி விடுவாங்க. அது ஐ திங்க் ஆண்டியோட அந்த கேரிங் தான் அவனுக்கு வந்துருச்சா எனக்கு தெரியல. அவனுமே ரொம்ப கேரிங்கான பர்சன். எனக்கு புரியுது. ஏன்னா நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். என்னன்னா அபியோடைய முந்தைய புகைப்படங்கள் நம்ம பார்த்துருப்போம், அதாவது ஆரம்ப கால புகைப்படங்கள், அதை போட்டு தென் நவ். ஸோ அப்படிங்கும்போது இந்த முகம் வந்து கடைசியா அபிக்கு இருக்க வேணாம், அவனோட சந்தோஷமான முகத்தை நம்ம வெளியே காட்டுவோம். சத்தியமா என்னோட உண்மையான இன்டென்ஷன். பட் அதை நிறைய பேர் தப்பா பேசும்போது எனக்கு அவங்களுக்கு எல்லாம் போய் எனக்கு சத்தியமா கமெண்ட் பண்ணணும்னு ரொம்ப எனக்கு கை உறுத்தும். அப்ப என் ஃபேமிலி எல்லாம் சொன்னாங்க, எத்தனை பேர்த்த போய் நீ சொல்லிட்டு இருக்க ஒருத்தருக்கு கமெண்ட் போட்டு அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் எங்க போனீங்கன்னா ஐ ஹேவ் மை ஓன் ரீசன்ஸ். ஓகே, யாருமே ஒருத்தர் சாவணுங்கிறதுக்காண்டி ஹெல்ப் பண்ணாம இருக்க போறது இல்லை. எனக்கு யாரும் அப்படி அவனை விடவும் இல்லை. நான் இன்ஃபேக்ட் 3 days தூங்கலன்னு இவங்கள்ட்ட சொல்லும் போதுதான் இவங்க எனக்கு ஃபோன் பண்ணி வாய்ஸ் நோட் அனுப்பிச்சாங்க ஒரு 5 minutesக்கு ஃபர்ஸ்ட். அதுல அவங்க சொன்னாங்க, அப்படி இருக்காதீங்க, அவனுக்கு யாரும் இல்லாம தனிமைப்படுத்திக்கல, he had people for him, so நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க. நாங்க அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சமே ரிலாக்ஸ் ஆனேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், அபி இறந்ததுல இன்னி வரைக்கும் ஐ கால் ஹர் எவ்ரி டே. ஒரு நாளும் எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும், அபி இப்படி இருந்தானா அப்படி இருந்தானா. இவங்க தான் எனக்கு எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ வரைக்கும் அவனை பத்தி எவ்வளவு பேர் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அவன் இறந்தா இது பண்ணாங்க அது பண்ணாங்க அதோடு முடிஞ்சிருக்கும். பட் ஐ திங்க் இப்போ வரைக்கும் பேசுறது நான் இவங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி மினிமம் ஒரு 1 hour கால் ஒரு வாய்ஸ் நோட்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன மெமரிஸ் அவங்க எங்கேயாவது எடுத்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு அது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். ஓகே, என்னால அவன்கிட்ட டச்ல இருக்க முடியல, ஷி வாஸ் டேக்கிங் கேர். அண்ட் அந்த ஆஸ்திரேலியால இருந்தவங்களை பத்தியும் சொன்னாங்க. சரி, சோ he was blessed. ஆண்டி எங்கேதோ அவனை பிளஸ் பண்ணி எல்லா இடத்தையும் வச்சுட்டு இருந்தாங்கிறதா ஒரு பிலீஃப் எனக்கு. கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னன்னா, எல்லாரோட கேள்வியும் இது இருந்துச்சு, ஏன் அவர் மேரேஜ் பண்ணிக்கல, அவர் ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரா, மேரேஜ் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்துச்சு. அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் ஆக்சுவலி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தான், நாட் நவ், ரொம்ப வருஷம் முன்னாடி. ரொம்ப லவ் பண்ணான் அந்த பொண்ணை. அந்த பொண்ணையும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா அது பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அவங்க பேர் எதுவும் நான் சொல்ல விரும்பல. பட் அவங்க விட்டுட்டு இன்னொரு ஒரு ஆக்டர் கூட ஷி வாஸ் க்ளோஸ். அது வந்து அவனால தாங்கவே முடியல. அதுக்கப்புறமால இருந்து அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல அந்த பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அது கூட இப்ப ரீசெண்டா நானே உங்களுக்கு கூட பேசிட்டு இருந்தோம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, யாரோ கமெண்ட் இவங்க பார்த்ததா சொன்னாங்க, பொம்பளை ஷோக்கு அவனுக்கு குடிச்சான், இப்படிதான் அழிஞ்சிட்டான். அப்படியெல்லாம் கிடையாது. ஜென்யூனா பர்சன் அவங்க. ஆக்சுவலா யாரையுமே அவரு தப்பா கூட யாரையும் பார்க்கவும் மாட்டாரு, கமெண்ட் பண்ண மாட்டாரு, எதுவுமே பண்ண மாட்டாரு அவரு. அந்த மாதிரி ஒரு பர்சன். அவரை பொறுத்த வரைக்கும்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்களோட அம்மா கிட்டமே சொல்லுவாங்க, பொண்ணுங்கன்னா வந்து லட்சுமி மாதிரி, அதனால வந்து என்னைக்கும் நீ பொண்ணு விஷயத்துல தப்பு பண்ணக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அதனால அவங்க சொல்லுவாரு, ஆக்ட் பண்ணும்போது கூட கோ ஆக்ட்ரஸ் நிறைய சும்மா நான் சொல்ல மாட்டோட தெரியல, பட் கோ ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து பக்கத்துல ஐ லவ் யூ சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்டிமேசி சீன் எல்லாம் வரும்போது வேணும்னே ரொம்ப இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லிருக்காரு அவரு. அப்ப எனக்கு பிடிக்காது, எனக்கு கோவம் வரும் அப்படி சொல்லிட்டு அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஆக்சுவலி ரொம்ப ஜென்யூனான பர்சன் அவரு. அதனால ரொம்ப திட்டிடுவாரு. யாராவது ரொம்ப க்ளோஸ், யாராவது பொண்ணுங்க யாராவது ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு திட்டிடுவாரு.
அவனுக்கு ஆக்சுவலி யாராவது அவங்க கிட்ட போய் நான் லவ் பண்றேன்னு சொன்னாலே பிடிக்காது முடியுமா அவங்க கிட்ட அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த கமிட்மெண்ட் வேண்டாம். ஒரு தடவை ஆனது திரும்பி ஆகக்கூடாதுங்கிறதுல அவன் இருந்தான் எனக்கு அவனை தெரிஞ்ச வரைக்கும். அதுக்கப்புறமா அவன் லைஃப்ல யாராவது இருந்தாங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்கு இவங்க இருந்ததே எனக்கு அதான் அந்த மெமோரியலுக்கு நான் போகணும்னு இருந்திருக்கு. ஏன்னா எனக்கு தெரியவே தெரியாது அப்படி ஒரு விஷயம் நடக்கிறது, பாலா பண்றது எங்கேயுமே அது ப்ரொமோட் பண்ணல எதுவுமே இல்லை எனக்கு தெரியாது. கீர்த்தின்னு என்னோட ஒரு ஃப்ரெண்டு, அவரு டெத்ல கடைசி வரைக்கும் இருந்தாரு. சோ அவருதான் எனக்கு அவனை தெரிஞ்சதுனால நீ கண்டிப்பா வா அப்படின்னு எனக்கு கூட்டிட்டு போகவே தான் எனக்கு இவங்கள தெரிஞ்சது. ஓகே. சோ எங்கள்கிட்டயுமே அதான் சொன்னேன். சோ எங்கேயும் அபியோட ஒரு பிளெஸிங் இருந்திருக்கு போல அவங்க சொல்லிட்டு இருந்து நாங்க வரணும் உன்னை பார்க்கணும் பேசணும்னு. ஏன்னா நானுமே ரொம்ப கில்ட்டியா இருந்ததுனால இவங்க பேசின அப்புறமா தான் ஐ வாஸ் ஆல்சோ ரிலீவ் ஓகேன்னு. சோ அந்த பொண்ணுங்க விஷயம்லாம் அவங்க பேசும்போது எனக்குமே ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப வலிக்கும். இவ்வளவு இயர்ஸா நானும் அவங்க கூட ஃப்ரெண்டா இருந்திருக்கேன். அவன் என் வீட்டுல தான் வந்து ஸ்டே பண்ணிருக்கான். ஆக்சுவலா அவன் பாட்டு சாதாரணமா வருவான். எங்க அம்மா சொல்லுவாங்க எதுக்குடா இப்ப லேட்டா வந்தா ஷூட்டிங் முடிச்சு லேட் ஆயிடுச்சு நான் தூங்கிட்டு காலைல போறேன் அப்படின்னு. அவன் தூங்கும் போது ஒரு கொரட்ட சவுண்ட் கூட எனக்கு வெரி டிஸ்டர்பிங் சொல்லி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு 2011 or 12 நேத்தை சென்ட் டு ஹர் அபியோட கொரட்டை அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளவு க்ளோஸ். பட் வெளில இஷ்டத்துக்கும் பேசுறாங்க. நிறைய நெகட்டிவ் வருதுல்ல. இப்போ அபியை பத்தி ஓகே நம்ம பாலாவுடைய விஷயத்தை பத்தி பேசும்போது அதுல ஒரு கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அதுமாரி அபிநயோடைய நிறைய நெகட்டிவ் வந்து வெளில சொல்றாங்க. அதை ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இவர் வந்து அழகா இருக்குங்கிற திமிர்ல நிறைய பொண்ணுங்களோட சகவாசம், அதுக்கப்புறம் குடிச்சு படம் திமிரு, ஃபேமுடைய திமிரு, இது இவ்வளவு விஷயங்கள் வருது இல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த கண்டிப்பா ஒரு மாதிரி பர்சனே கிடையவே கிடையாது. அந்த பொண்ணு விஷயம்லாம் வந்து ரொம்ப பயங்கர ஜெனியூனான பர்சன் அவரு. அதே மாதிரி வந்து அந்த ஒரு அந்த இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். நான் ஒரு மூவி நடிச்சிருக்கேன், நான் பெரிய ஹீரோ. இது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் எனக்கு அவர் பேசும்போது எனக்கு அவர் ஹீரோன்னு தெரியாது. நீ கெட்டிங் சர்வீஸ் ஃபுட்டுக்காக தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாங்க அப்படிதான் தெரியுமே. அப்ப வந்து சொன்னா நான் கூட ஹீரோ தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி தான் சொன்னாரு. நான் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் விட்டு பேசுறேன். ஃபுட்டுக்காக என்கொயரி பண்ணாரு. ஆனா ஒரு half an hour ஃபுல் லைஃப் ஹிஸ்டரியுமே எனக்கு சொல்லிட்டாரு. அவர் பிரேக்கப்ல இருந்து அவர் ஃபர்ஸ்ட் மூவில இருந்து அம்மா டெத்ல இருந்து ஏன்னா அவர் யாராவது விட்டு கொஞ்சம் சிரிச்சு கொஞ்சம் ஜாலியா பேசினா அப்படியே வந்து அவங்க கிட்ட அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். யாருமே சீக்கிரம் ஜட்ஜ் பண்ண மாட்டாரு. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி அவர்கிட்ட என்ன அப்படின்னா இப்போ நம்ம சொல்லணும்ல நான் அப்படி இருந்தது காரணம் இவங்கதான், யாரும் பிளேம் பண்ணவே மாட்டாரு. நான் ஒண்ணும் குழந்தை இல்ல மத்தவங்க சொல்லி எனக்கு இப்படி ஆகிறதுக்கு மத்தவங்க பண்ணி இப்படி ஆகிறதுக்கு சொல்லிட்டு அவர் யாரையுமே பிளேம் பண்ண மாட்டாரு. அதே மாதிரி அக்செப்ட் பண்ணிப்பாரு. இப்போ எல்லாமே சொல்றாங்க லுக்கர் நான் கேட்பேன். நான் அவர் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இருந்ததெல்லாம் பார்த்தது நான் இப்ப இருக்க லுக்கு தான் எனக்கு தெரியுமே. நான் சொன்னேன் இப்போ நீங்க வயசானா எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால அந்த மாதிரி இருப்பீங்களா, ஆனா ஆபரேஷனுக்கு அப்புறம் பழைய மாதிரி ஆயிடுவேன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்ப என்கிட்ட அப்ப எப்படி இருப்பீங்க நாங்க யோசிப்போம், என்னப்ப கிழவு மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த கெத்தெல்லாம் இல்ல அவரு ஆனா அக்செப்ட் பண்ணிப்பாரு. அவரு ஆமா நான் இப்படிதான், இதுதான் என் சிச்சுவேஷன். என்ன சொல்லிருக்காரு, நான் வந்து மூவி எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு கேஷ் வரும்போது அப்பெல்லாம் கார்டு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கேஷ் தான் கொடுப்பாங்க. நான் இந்த பாக்கெட்ல ஃபுல்லா வச்சுட்டு அப்படியே அம்மா கிட்ட எடுத்து அந்த கேஷ கொடுப்பேன். ரொம்ப ஆக்சுவலா 7 lakh வரைக்கும் அவன் வாங்கியிருக்காரு. நம்பர் 1 இருந்திருக்காரு, அவ்வளோ கூட வாங்கியிருக்காரு. சோ அந்த மாதிரி அவருக்கு அந்த திமுறை அந்த கெத்து எதுவுமே இருக்கவே இருக்காது. எக்ஸப்ட் அப்ப நான் அவ்வளவு வாங்கினா இன்னைக்கு என்கிட்ட இல்ல, அவ்வளவுதான். நான் பாஸ்ட் நினைச்சிருந்தேன் எனக்கு என்ன ஆக போகுது. இது வரைக்கும் வந்து நான் பாஸ்ட் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அதெல்லாம் எதுவுமே சொல்லவே மாட்டாரு. ஆமா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இப்ப யோசிச்சு என்ன பண்ண முடியும், இதுதான் பிரசன்ட், இதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாரு. கடைசி நாட்கள் பயங்கர எப்போ ஒரு அக்செப்டன்ஸ் அவர்கிட்ட நம்மளா பண்ணிக்க மாட்டோம்ல. நம்ம அவருக்கு அம்மா இறந்து போயிட்டாங்கன்றதுக்காக தான் அவர் அப்படி ஆனதே தவிர நான் ஃபர்ஸ்ட் இப்படி இருந்தேன் இன்னைக்கு நான் இப்படி ஆயிட்டுன்றதுக்காக ஒரு ஃபீல் பண்ணதே இல்லை. ஆனா அந்த ஸ்டார்டிங்ல இருந்து கூட அந்த ஹர்ட் இருக்கும்ல, அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா லீட் ஆக ஆரம்பிச்சு 1 year அவர் கண்ணாடியே பாக்குறேன். 1 year நான் கண்ணாடியே பாக்கல. அந்த லுக் வந்ததுக்கு அப்புறம் யாரையுமே வந்து ஒரு பெருசா அந்த டைம்ல அவருக்கு ஃபேஸ் பண்ணதுக்கு அந்த ஒரு ஸ்டார்டிங்ல டிப்ரெஷன் இருக்கும் இல்லையா, ஒரு 1 year அவர் யாருமே ஃபேஸ் பண்ணவே நினைக்கல. ஸ்டார்டிங் அந்த 1 year அதுதான் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் அப்படி இல்லை. அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் என் லைஃப், நான் இப்படிதான் அது வந்து வெளியே எப்படியோ ஒரு வகையில நான் கம்பேர் ஆகி வெளியே வந்துருவேன். எப்பவுமே சொல்வாரு வயசாயி 44 நான் சொன்னேன் நீங்க வந்து ஒரு ஸ்டைலிஷான இல்ல, நீங்க அரவிந்த் சார் மாதிரி வில்லனா வர வேண்டிய கேரக்டர் நீங்க ட்ரை பண்ணுங்க, ஏன் ஹீரோவா தான் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால நான் நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பர்சன் அவரு. எல்லாத்துக்குமே வந்து 44 லைஃப் வந்து முடிய போறது கிடையாது. நிறைய பேரோட லைஃப் பிகினிங்கே வந்து 40s தான் அப்படின்னு சொல்லுவாரு. இப்பெல்லாம் என் லைஃபோட செகண்ட் ஜர்னி ஸ்டார்ட் பண்றேன். என் லைஃபோட பிகினிங் ஸ்டேஜ் நான் இருக்கேன். நான் வந்து இன்னும் என் லைஃப் முடியல. இந்த மாதிரி நிறைய பேர் கால் பண்ணுவாங்க டேரக்டர்ஸ், மேக்கப் எல்லாம் கால் பண்ணா சொல்றாரு அதெல்லாம் நம்ம இன்னும் முடியல, நம்ம இன்னும் இருக்கிறதெல்லாம் லைம் லைட்ல அப்படின்னு சொல்லுவாரு அவரு. ஆனா பயங்கர கான்பிடென்டா நீங்க சொல்ற மாதிரி உடைஞ்சு போயிட்டாரு. யாருமே பாத்துக்க இல்லாம லாஸ்ட்ல வந்து எங்க ஒரு 3 month தான் என் கூட இல்ல. ஆகஸ்ட் மந்த்ல இருந்து இல்ல, அந்த ஆகஸ்ட் மிட்ல இருந்து அவர் இல்ல.
அப்பயுமே இருக்கும்போது நான் நேத்து தான் அந்த பையன்கிட்ட பேசினேன். ஏன் எப்பவுமே என்ன நிறைய சண்டைன்றது எனக்கு ஒரு தயிர் சாத்தாலும் சண்டையா அது மாதிரி நிறைய சண்டை வரும். உடம்பு சரியில்லை ஃபர்ஸ்ட் எனக்கு தான் சண்டை போட்டு போயிடுவாரு. என்கிட்ட இருந்து கொஞ்சம் கோர்ட்ல போய் ஸ்டே பண்ணுவாரு ஒரு 1 வீக் இல்லை 1 டே. அப்புறம் அவர் கோவம் போற வரைக்கும் அது ஸ்டே பண்ணிட்டு திருப்பி மறுபடியும் ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா எனக்கு தான் பசி சாப்பாடு கீழே ஆர்டர் பண்ணிட்டு எனக்கு வாங்குறது காலையில வந்து வாங்கி கொடுங்க. எப்போ ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணிட்டு நான் ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கேன், எனக்கு வந்து மேல கொடுக்க மாட்டேன், எனக்கு வாங்கி கொடுங்க ஃபுட் மேல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுவாரு. இன்னொரு கிச்சன்ல ஃபுட் இருக்கும், அவர் ஹால்ல படுத்துட்டு இருப்பாரு, சாரி பெட்ரூம்ல படுத்துட்டு இருப்பாரு. ஒரே ஒரு சிவந்த அவர் எடுத்துக்க மாட்டாரு, அது எடுத்துக்கணும் ஒரு ஆளு எடுத்து கொடுத்துருக்கோம். அவ்வளவு சேட்டை பண்ற மாதிரி செல்லமா பண்ணக்கூடிய சேட்டை எல்லாமே அவரு ஆர்டர் பண்ண மாட்டாரு. புரியுது. ஐ மீன் திமிரா சொல்றது கிடையாது, அது ஒரு செல்லமான ஒரு சேட்டை, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நினைச்சா பண்ணுங்க, இல்லன்னா எனக்கு தேவை பரவாயில்ல, எனக்கு பசிக்குது நான் தூங்கிறேன், எனக்கு ஒன்னும் இஷ்யூ அவங்க அம்மா கிட்ட அப்படி பழகிட்டான். ஆண்டி அவனை திட்டி நான் பார்த்ததே இல்லை, புலம்புவாங்க ஆனா திட்டி நான் பார்த்ததே இல்லை. இவன் வேணா திட்டுவான் வேலையும் வாங்கிட்டு தவிர. ஆண்டி வாஸ் வெரி ஸ்வீட். அந்த மாதிரி சத்தியமா ஒரு அம்மா வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படி பையனை பாத்துக்கிறது. ஏன்னா நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா பையன் அவ்வளவு வயசான அப்புறமா வேலைக்கு போக திட்டுவாங்க, ஏன் அந்த அம்மா வீட்டுல இருக்கமாங்க. அவனுக்கு சான்ஸே இல்லாம வீட்டுல இருந்தாலும் ஆண்டி அவனை அப்படி பாத்துக்கிட்டாங்க. ஐ திங்க் அது அவனுக்கு அப்படியே பழகிடுச்சு. அதே மாதிரி அம்மா கிட்ட பண்ற அந்த சேட்டை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பண்ணுவான், இங்கேயும் பண்ணிருக்கான். ஓகே ஓகே புரியுது. கடைசியா லைக் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த லிவர் 2வது இடத்துல இருந்துச்சு அப்படிங்கிறது அது எனக்கு தான் தெரியும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல செக் பண்ணோம் 8th பிளேஸ்ல இருந்தாங்க. அப்புறம் ஆல்மோஸ்ட் சீக்கிரம் வந்துட்டாரு, 2nd பிளேஸ் வந்துட்டாரு. அதுக்கு தான் வந்து ரொம்ப சீரியஸா இருந்தோம் ஆபரேஷன் பண்ணணும்ன்றதுக்காக. அப்போ லெட்டர்லாம் கொடுக்க சொன்னாங்க, முகமது ரபாஸ் கிட்ட லெட்டர் கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க. ரெடால தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாரு அவரு. அங்க முகமது ரெடால் சொல்லிட்டு அவங்க தான் ஹெட் அங்க அவரே போய் பார்த்து மீட் பண்ணி பேசியாச்சு. ஸோ சில பேருக்கு வந்து எப்படி அவங்க கேட்டகரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப சில பேருக்கு ரொம்ப சீக்கிரம் பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அதான் இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருந்தாங்க. அதுல போய் நம்ம லெட்டர்லாம் கொடுத்துட்டு வந்தோம். ஆல்மோஸ்ட் அவருக்கு மேபி இந்த லெவல் கிடைச்சுன்னா 1 or 2 months ஆபரேஷன் முடிஞ்சிருக்கும். இன்னும் ஷாக்கிங்கான விஷயம்னா அவருக்கு டிசம்பர் மந்த் லிவர் கிடைச்சிருச்சு. லாஸ்ட் டிசம்பர் இருந்தது இல்லையா, அப்பயே கிடைச்சிருச்சு. அப்போ நான் ஒர்க்ல இருந்தேன், எனக்கு ஒரு கால் பண்ணாரு. கால் பண்ணி நான் கொஞ்சம் வெளியே இருந்த டைம்ல கால் பண்ணிட்டு ஏஜென்ட் குட் நியூஸ், நம்ம ட்ரீம் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ என்னாச்சு கிட்ட மாதிரி ஒரு 1 வீக்ல நமக்கு ஆபரேஷன் எப்படி ரெடி ஆயிடும். ஸோ ஒரு 1.1 lakh பக்கம் ரெடி பண்ண வேண்டியது கேஷ் மட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ 1 வீக் டைம் இருக்கே, அதுல 1 lakhன்றது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிருக்கோம். சாட்டர்டே எனக்கு கால் பண்ண, சாட்டர்டே தான் என்கிட்ட சொல்றேன். திருப்பி சண்டே வந்து டீனகர்ல இருக்கு கண்டிப்பா கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு எஞ்சி அவர் இறந்துட்டாரு. யாரு கிட்ட நான் லிவர் கொடுக்குறது, ஆக்சுவலா பிளைண்டட் பேஷண்ட்ஸோட லிவர் தான் வைப்பாங்க மோஸ்ட்லி. ஆக்சிடென்ட்ல அவங்க வைப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து பிளைண்டட் பேஷண்ட் ஒரு இறந்துட்டாரு போல, கோமால இருந்து இறந்துட்டாரு. ஸோ உடனே வந்து எங்களுக்கு 3 hours வந்து எல்லாம் ப்ராசஸ் பண்ணணும். எங்களுக்கு 1 hour நான் போய் அட்மிட் பண்ண வேண்டியது. 1 hour எப்படி 1 lakh rupees எனக்கு வந்து அப்படியே கேட்கறதுக்கு யோசிக்கிறதுக்கான டைம் கூட எங்களுக்கு அந்த டைம்ல இல்ல. அப்போ சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கசின்க்கு அவங்க கால் பண்ணாங்க. அவங்க அப்படியே கோவமா இருக்காங்க இல்லையா, நான் இவர் சொல்றது கூட அவங்க ஸ்பேஸ் கொடுக்கல, கோவமா எதுக்கு அவர்கிட்ட பேசிட்டு அவரோட பிரதர் வந்து கால் பண்ணி கட் பண்ணாரு. பட் அவர் கேட்கறதுக்கு திருப்பி அவர் கால் பண்ணதுக்கு ஒரு மாதிரி திருப்பி அவர் கால் பண்ணவே இல்லை. ரொம்ப ஒரு முறை எனக்கு ஃபீல் பண்ணிட்டு என்கிட்ட கை பிடிச்சிட்டு கேட்டாரு, நம்ம வேணாம்னு சொல்லிடுவோமா அந்த லிவர் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வேணாம்னு சொல்றதுக்கும், ஏன்னா நாங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த விஷயத்துக்காக, ஆபரேஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் கையில கிடைச்சிருச்சு, ஆனா திருப்பி வந்து அதை வேணாம்னு சொல்றதுக்கு எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு. அதுக்குதான் வந்து எனக்கு இருக்கும் எப்படி வேணாம்னு சொல்றது தெரியல. இல்ல ஏஞ்சல் வேணாம்னு சொல்றோம், நம்ம கிட்ட இல்ல இப்போ ஏதோ ட்ரை பண்ணவே டைம் இல்ல. அட்லீஸ்ட் 1 day டைம் வந்த கூட ட்ரை பண்ணிருக்கலாம். 1 day கூட டைம் இல்ல. அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி அழுதுட்டே வேணாம்னு சொல்லிடுவோம் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி இல்ல நாங்க நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி. இன்கேஸ் எனக்கு அந்த டைம்ல அந்த கேஷ் இருந்தது அப்படின்னா கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸா ஃபண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அது வரைக்கும் நம்ம யார்ட்டையும் கேஷ்லாம் கேட்டது இல்லை. அதுக்கு முன்னாடி அந்த ஒரு 1 year அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கிட்டாங்க பிஜில இருக்கும்போது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மணிமேகலை அவங்க ஃபேன் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கதான் அதுக்கப்புறம் அவங்க தான் ஃபுல்லா பாத்துட்டாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. பயங்கரமா அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்க அவங்களுடைய கம்பேர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அவங்க ஃபேமிலியா இருக்காங்க, ஃப்ரெண்ட் குழந்தைங்க அவங்க ஃபேமிலியா இருக்காங்க. நிறைய சொல்றேன்னா லைக் அவங்கள வச்சு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. அதுக்காக சொல்றேன். அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, 18 yearsல ஒரு பையன் இருக்கான், 15 yearsல ஒரு பொண்ணு இருந்தாங்க அந்த டைம்ல. சோ அவங்க ஃபேமிலியா தான் இருக்காங்க. அவங்க நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் முடிவு பழைய மாதிரி வரணும் அப்படின்றது அவங்க ரொம்ப எல்லாமே அவங்க தான் ஷேர் பண்ணிட்டு எல்லாமே அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க திரும்ப யாரும் சொல்லக்கூடாது அப்படின்றது. அதுக்கப்புறம் நான் என்னோட ஃபினான்ஸ் இதுல இருந்தாரு. எனக்கு இந்த லிவர் இது வந்ததுக்கு அப்புறம் கிடைச்சு பண்ண முடியலையே, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிடைக்கும் போது நம்ம விட்டுக்கூடாதுன்றதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ நம்ம ஃபண்ட் ரைசிங் ஸ்டார்ட் பண்ணதே ஜனவரில தான் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஜனவரி மந்த் வந்து அந்த விழாக்குள்ள போடணுன்றதுக்கு நாங்க கொடுத்த ஐடியா இல்லை. அந்த ரெலா ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த லிவர் கோஆர்டினேட்டர் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு அந்த வீடியோ வைரல் ஆகி நெக்ஸ்ட் மந்த் எனக்கு 5 lakh தனுஷ் ஆஃபீஸ் கிடைச்சு.
சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிறைய தெரிய ஆரம்பிச்சது. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க சொல்ற மாதிரி வந்து இத்தனை வருஷமா யாரோ ஒருத்தவங்க வந்து அது இல்லாம தனியா இருந்து சாப்பாட்டு கஷ்டப்பட்டு டேப்லெட் வாங்க கஷ்டப்பட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்ல ராஜா மாதிரி தான் இருந்தாரு அவரு. ஆனா ட்ரீட்மெண்ட்ன்றது இப்போ நமக்கு எவ்வளவு பெரிய இதா இருந்தாலுமே ஒரு 40 lakh 50 lakh ட்ரீட்மெண்ட்ன்றது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமான சிச்சுவேஷன் தானே. கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பா அதுதான் ஒரு கஷ்டப்படுறது. அது இவங்க சொல்ற மாதிரி தனிமையிலேயே வாடினாரு. அதனால ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு எப்படி ஆச்சு அப்படிலாம் இது ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு, ஜாலியா இருந்தாரு. ஒரு டான்ஸ் பண்ண வீடியோலாம் என்கிட்ட இருக்கு. டான்ஸ் பண்ண வீடியோலாம் என்கிட்ட இருக்கு. நாங்க அவரோட பர்த்டே ஹாப்பியா செலிப்ரேட் பண்ண அந்த போட்டோஸ் எல்லாம் லாஸ்ட் பர்த்டேக்கு நான் டாடி எல்லாமே அவரு 3 பேரும் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணி நாங்க எடுத்த செல்ஃபி. அப்புறம் நாங்க ஃபுல்லா அடிக்கிறதா ஊர்லாம் சுத்தோம். ஒரு கார் எடுத்துட்டு நைட்ல வந்து ஊர் சுத்துறது அந்த மாதிரி எல்லாமே நல்லா தான் இருந்தோமே நாங்க. பட் இவங்க அதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இவங்க வேற மாதிரி சொல்லும்போது அது கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருக்கு. அப்படி இல்லைன்றது சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு வேணும். ஹாப்பியா தான் இருந்தேன். இப்ப இந்த லாஸ்ட் ஒரு 3 மந்த்துமே ஒரு ஹாப்பியா தான் இருந்தது. தான் நான் பையன் பேசலாம் சொல்லுங்க. இல்ல அக்கா நல்லா தான் இருந்தாரு. அவர் ஏன் எனக்கு கால் பண்ணாம விட்டீங்க அப்படி கிட்டப்ப இல்லக்கா நல்லா தான் இருந்தாரு. 4 days பிஃபோர் அவர் இறக்கிறதுக்கு 4 days பிஃபோர் தான் அப்படிதான் சம்திங் தோணி இறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 days பிஃபோர் வந்து அவர் அந்த பையன் கிட்ட கால் பண்ணி சொல்லிருக்காரு, எனக்கு ஏதோ ரொம்ப தனியா இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப சைலண்டா இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு சைலண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, எனக்கு ஏதோ பண்ணுது இந்த சைலண்ட், எனக்கு சைலண்ட் எனக்கு வேணாம், எனக்கு வந்து என் வீட்டுல ஸ்பீக்கர் ஒன்று வச்சிருக்கேன், அந்த ஏஜ் வீட்டுல ஸ்பீக் பண்ணி கொண்டு வா, எனக்கு வச்சு சவுண்டா எனக்கு இங்க பாட்டு போட்டு எனக்கு இந்த ஒரு அமைதின்னு சொல்லுவோம்ல, எனக்கு வந்து இது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அப்படி சொல்ல மாட்டாரு அவரு. ஆக்சுவலா சைலண்டா இருக்க ரொம்ப பிடிக்கும். உடனே பயங்கரமா சாங் வச்சுட்டு ரொம்ப சைலண்டா இருப்பாரு. ஆனா திடீர்னு ஒரு 4 days பிஃபோர் அந்த மாதிரி சொல்றது எங்களுக்குமே ஒரு மாதிரி இருந்தது. சில பேர் இந்த ஹாலுசினேஷன் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, அவங்க இறந்ததுக்கு முன்னாடி இருந்துச்சு எப்படி அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருப்பாரு அவங்க அந்த 4 daysல. அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டைமே அப்புறம் பர்ச்சேஸ் தான் பண்ணிட்டு வந்திருந்தாரு. எனக்கு தெரியல, எனக்கு அது எந்த அளவுக்கு ட்ரூன்னு தெரியல. பாலா கூட வந்து ஏதோ மூவிக்கு கூட பேசிட்டு இருந்தாங்க, அவர் நெக்ஸ்ட் மூவி பண்றதுக்காக பேசிட்டு இருந்திருக்காரு. போய் ட்ரெஸ் எல்லாம் அதுக்கு மூவி ப்ரொமோஷனுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அவர் பெட்ல ட்ரெஸ் எல்லாம் ஒரு புது ட்ரெஸ் ஸ்லிப்பர் ஷூ எல்லாமே இருந்தது. எல்லாம் பண்ணிட்டு நல்லாதான் இருந்திருக்காரு அவரு. லாஸ்ட் அந்த இது பண்றதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு பிரீத்திங் இஷ்யூ இருக்கு. ஆக்சுவலா பிரீத்திங் இஷ்யூ இருக்கு அவருக்கு. ஏன்னா இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா இப்ப நம்ம மாதிரி நார்மலான அவங்க சாப்பிட முடியாது. 0 சால்ட் எடுத்துக்கணும். ஒரு டேக்கு வந்து 2 mg தான் சால்ட்டே அவர் எடுத்துக்கணுமே. அவரு கொஞ்சம் ஹோட்டல் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சாங்க அந்த டைம்ல. ஆக்சுவலா லேடி ஒருத்தவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல. எல்லாரும் சமைச்சு கொடுத்தாலும் அவர் சாப்பிட மாட்டாரு. சோ அதனால அவங்க அப்பயே ஒரு போது தான் சாப்பிட்டு அந்த சால்ட் கட்டிட்டு அதிகமாகி இந்த வயிறு வந்து வீங்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ வந்து சைட்ல ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி அவர் அந்த ஃப்ளூயிட் எல்லாம் எடுப்பாங்க. நிறைய பேர் டேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ளூயிட் எடுப்பாங்க. சோ அந்த டைம்ல அவருக்கு ப்ரீத் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ப்ரீத்திங் இஷ்யூ தான் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அப்பதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க அவருக்கு. அடுத்தது வந்து சாப்பிடுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்க வேணாம், இப்போ நம்மளா இருந்தா இல்ல ஊட்டி விடுவோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வேணாம் அப்படின்னு சரி ஓகே சார் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்காங்க. அந்த டைம்ல தான் அவரு சாப்பிடாம படுத்திருக்காரு. அப்பதான் வாய்ஸ் நோட்லாம் பண்ணிருக்காரு. நிறைய பேருக்கு திருப்பி ஒரு 4 விட்டு டைப்பர் செய்யும். அவர் டைப்பர் ஆக்சுவலா போட மாட்டாரு. அவர் ஏன் அந்த 4 days டைப்பர் போட்டாருன்னு எனக்கு தெரியல. அந்த 4 days தான் அவருக்கு சம்திங் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்காரு. அந்த டைப்பரே போட மாட்டாரு. சம்டைம்ஸ் வந்து அவருக்கு என் வீட்டுக்கும் ஹாலுக்கும் பாத்ரூமுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டைம்ல தான் வந்து வேகமா போவாரு. நான் கீழெல்லாம் விழுக்காதீங்க, இல்ல பரவாயில்ல நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப கூட டைப்பர்லாம் அவங்க போட்டதில்லை. லாஸ்ட் சில டைப்பர்லாம் வேற போட்டுருந்தாங்க. அதெல்லாம் அந்த ட்ரீட் பண்ண முடியாம லாஸ்ட்ல இருந்தது யாருமே அந்த ஒரு இதுதான் ஒரு கில்ட். இவ்வளோ டேஸ் இருந்துட்டு லாஸ்ட் இல்லாம ஒரு ஈகோ இருக்கும்ல, அவங்களும் பேச நானும் பேச அது அப்படியே கொஞ்சம் அதுக்கு ஆக்சுவலி ஈகோ ரொம்ப ஜாஸ்தி. அந்த கோவம்லாம் வந்துருச்சுன்னா திரும்பி நம்மளா வந்து பேசினாலும் பேச மாட்டான், நம்ம திரும்ப 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 பேசினாதான் கொஞ்சம் இறங்கி வருமா. அதனால அது இவங்க நேற்று கூட எனக்கு ஒரு ஃபேஸ்புக்ல அவங்க ஏதோ எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க, நாங்க 2 பேருமே நீ பேசு நான் பேசுன்னு நினைச்சிட்டு அப்படியே இருந்து இப்போ லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. தெரியல அது நடக்கணும்னு இருந்துச்சு போல இருக்கு. இன்னொரு வருத்தமான விஷயம் என்னன்னா, நான் அவர் பேர் சொல்ல கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நான் அது பார்த்துருக்கேன். இன்னைக்கு காலையில சொன்னாங்க ஒருத்தர் சொல்லியிருந்தாராம், அப்படி சேர்த்து 3 நாள் ஆகி பாடி வந்து டீகம்போஸ் ஆயிடுச்சு, அப்பதான் இவங்க போய் பார்த்திருக்காங்க, இத்தனை நாள் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எங்க இருந்து கிளப்புறாங்கன்னு எனக்கு தெரியல. இதை நினைச்சு அழுமா சிரிக்கணுமான்னு எனக்கு தெரியல. சும்மா இடத்துல உட்காந்து நான் கண்டென்ட் போடுறேன் அப்படிங்கறதுனால போடுறாங்களா, நான் இவங்ககிட்ட கேட்கும் போது வரை கேட்டேன். பட் அப்படி இருந்தா அவங்க அவ்வளவு பாலாலாம் அவங்க பக்கத்துல ஃபுல்லா அவர்தான் இருந்திருக்காரு, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல கண்டிப்பா. அதெல்லாம் இல்ல அங்க கூட இருந்தவங்க நாலாவது அட்டெண்ட் வந்து புதுசா வந்திருக்காங்க. அவருக்கு ஏதோ சம்திங் அவருக்கு ஃபீல் பண்ணிருப்பாரு போல. ஏதோ அதுல 4th இருந்து அட்டெண்டர் கூட அவங்க இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஹாஸ்பிடல்ல போயிட்டு வந்து இது இருக்கீங்க பில் இருக்கீங்க எப்படிங்க அவங்க சொல்லுவாங்க 3 days முன்னாடி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு
ஹாஸ்பிட்டல் போயிட்டு நைட் தான் வந்து அந்த நீங்க பாத்தீங்கன்னா அந்த கையில எல்லாம் இருக்கும், இங்க ஒரு இது போட்டிருக்காங்க, அதை நாங்க ரிமூவ் பண்ணிட்டு தான் அவருக்கு வேஸ்ட் எல்லாம் போட்டு நாங்க இது பண்ணி வச்சோம். எப்படி அவங்க சொல்லுவாங்க பிளட் வந்து பிளட் ஈரமா இருக்கு அவருக்கு. எனக்கு ஆக்சுவலா வந்து ஒரு தூங்கிட்டு இருக்கும்போது இறந்துட்டு இருக்காரு. ஆனா எனக்கு 10 o'clock தான் கால் வந்தது, யாருமே இல்ல. இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எதுக்காக வந்து ஒரு எல்லாமே அனாதை யாருமே இல்லாம பாடி இருந்தது அப்படி சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் இருக்கு. ஆக்சுவலா வந்து ஒரு கோச்சுட்டு போயிட்டாரு, என் நம்பர் அவருக்கு யாருமே கொடுக்கல. அவர் க்ளோஸ், அவரை பார்த்து 2-3 பேருக்கு நம்பர் தெரியும். அவங்களுக்கு வந்து ஹவுஸ் ஓனர் யார் எனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனா யாரோ ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்கப்பா, பாடி வந்து இருக்கு, போய் அடக்கம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் கேட்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அருணையில இருந்து ஒரு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது மாதிரி ஆர்ஃபன் பாடிஸ் எல்லாமே வந்து அடக்கம் பண்றாங்க. அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிட்டு போட்டோவும் காட்ஸ் கிரேஸ் போயிருக்கு. அந்த போட்டோ பார்த்து இந்த அபிநயோட போட்டோ ஆச்சு. ஆக்சஸரி இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் அவங்க தான் பண்ணுவாங்களாம். அந்த போட்டோ பார்த்த உடனே இந்த அபிநயோட போட்டோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாடி எடுத்துட்டு போன்றதுக்காக தான். ஆனா அவங்க தெரியல அந்த நான் இருந்தேன், நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா போய் நான் தான் ஃபர்ஸ்ட் அவரை பார்த்தேன். அந்த மாதிரி டைம்ல நான் போய் பார்த்தேன், அப்படி தூங்கின மாதிரியே அவர் எப்படி தூங்கும்னா குழந்தை தூங்கும்ல, அந்த வயிற்றுக்குள்ள குழந்தை தூங்குறதுனால அந்த பொருள் சுருக்கிட்டு தான் தூங்குவாரு. அதே மாதிரி தான் படுத்துட்டு இருந்தாரு. அது போலவே நான் தான் கையில அவர் கையை வந்து மடியில வச்சு நான் அழுதுட்டு இருந்தேன் அந்த டைம்ல. அப்பதான் அவங்க வந்திருக்காங்க. வந்துட்டு அப்பதான் யாரோ இருக்காங்க போல அவருக்கு, ஒரு அனாதை கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்ப நான் போனதுக்கு அப்புறம் எனக்கு பாலாவோட ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணாங்க அந்த டைம்ல. அப்பதான் கால் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சு. சொல்ல வரிசையா வர ஆரம்பிச்சிட்டாங்க, உடனே வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. நியூஸ் எடுக்கிறது மாதிரி பப்ளிஷ் ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. பட் எனக்கு போன் வந்து 2 o'clock தான். எனக்கு எப்படி எல்லாத்துக்கும் எத்தனை மணில இருந்து போஸ்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. நியூஸ் எல்லாமே டப்பு எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆஃப்டர்நூன்குள்ளேயே நிறைய பேர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவ்வளவு பேர் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு எப்படி அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல ஆக்சுவலா அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும் ஒரு நம்பர்ல இருந்து அவங்களுக்கு கால் ரீச் ஆகல. அப்புறம் பிரியான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு பேசுவாங்க, அவங்க அத்தையோட மருமக அவங்க. அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க பெங்களூர்ல இருந்தாங்க. சோ அப்புறம் அதுக்கப்புறம் தான் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. அதே மாதிரி மார்னிங்கே வந்து நியூஸ் பார்த்துட்டு அவங்க அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அதான் கொல்லி வச்சாங்க இல்லையா, மார்னிங்கே வந்துட்டாங்க ஆக்சுவலா. ஆனா யாருக்கும் சொல்லல, ஏன்னா அவங்களுக்கு யாருக்கும் யாரெல்லாம் தெரியாது. கரெக்டா வந்துட்டு அப்புறம் கட்டி கொடுத்தாங்க, யாரும் இல்ல சொன்னாலும் தெரியல. யாருக்குமே விஷயம் தெரியவே இல்லைங்க. கூட இருந்த இதனால கூட எனக்கே 10 o'clock தான் தெரியும். அப்ப யாருக்கும் தெரியாதப்ப என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் எல்லாமே இப்ப வரதுக்கு லேட் ஆகும் இல்லையா, அதுக்குள்ளயும் வந்து எல்லாரும் போய் யாரும் இல்ல கொல்லி வைக்க எங்க சண்டையே போடல. ஆக்சுவலி அங்க என்ன நடந்ததுன்னு கிளாரிஃபை பண்ணிடுறேன். நான் தான் கொல்லி வைக்கிறதா இருந்துச்சு அவருக்கு. கொல்லி வைக்கிறதுக்காக என்கிட்ட ஆதார் கார்டு எல்லாம் வேணும் இல்லையா, சோ ஆதார் கார்டு கொடுத்து என்ன கொல்லி வைக்க சொன்னாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா ரிலேட்டிவ் அங்க ஆக்சுவலா சிந்தி கராச்சி இருக்கு இல்லையா, அவங்க அப்பா சேர்ந்து கராச்சி. அந்த வந்து இங்க ஏதோ வார் டைம்ல இந்தியா வந்தவங்க. அவங்க அம்மா வந்து மலையாளி அவருக்கு. அந்த டைம்ல வந்து அவங்க அப்பா சைடு சொன்னாங்க, இல்ல ஜென்ஸ் யாராவது வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து என்கிட்ட கேட்டாங்க, அந்த ஒரு ஆக்டர் கூட அவரு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்தாரு இல்லையா, அவரும் அதுக்கப்புறம் பாலா அவங்க சைடு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஜென்ஸ் யாராவது வச்சா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க, நீங்க மனசார விட்டு கொடுங்க, நீங்க மனசார இன்னொருத்தர் வைக்கட்டும்னு நீங்க சொல்லுங்க, இன்னொருத்தர் ஜென்ஸ் வைக்கட்டுமே வரேன்னு சொல்றாங்க, நீங்க மனசார ஒரு வாட்டி சொல்லிடுங்களேன் அப்படின்னு. எனக்கு என்னன்னா இந்த அப்படி எனக்கு அந்த அவர் நல்லபடியா அடக்கம் பண்ணலாம். அவர் ரொம்ப சைலண்டான பர்சன் அவரு. அதனால நான் சொன்னேன், சரி ஓகே அப்படி வைக்கணும் அப்படின்னா அப்பா சைடு வேணா, அம்மா சைடு அப்பா சைடு வந்து அவ்வளவு அட்டாச் இருக்கு, பட் அம்மா சைடு ரொம்ப அட்டாச். அது ஏன் அப்படி அவர் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னா, என்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் சப்போஸ் இறந்துட்டா நீங்க தனியா கஷ்டப்படக்கூடாது, என் அம்மா சைடு சொல்ல அவங்க பாத்துப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட. அதனால நான் சொன்னேன் அவங்க அம்மா சைடு பண்ணணும். அம்மா சைடு யாருமே வரவே இல்லை, அவங்க வந்துட்டாங்க, காலையிலேயே வந்துட்டாங்க. அவங்க வந்து அந்த கேமராவுக்கு பின்னாடி அவங்க வரல, அவ்வளவுதான். அவங்கதான் சொன்னோம், நீங்க வைக்கிற மாதிரி நீங்க வைக்கணும் அவங்களுக்கு வைக்கிறோம். இப்போ வரைக்கும் அவங்க தான் விளக்கு வச்சு அஸ்திலாம் கரைச்சு இப்போ 16 அன்னைக்கு அவங்க தான் கேரளா போய் இதெல்லாம் பண்ண போறாங்க. பட் யாருமே இல்ல அவங்க எதுவுமே பண்ணு சொல்லு. ஆக்சுவலா யாரு கொல்லி வைக்கிறது, நீங்க சண்டை எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா, நீங்க தானே அப்பாவுக்கு கொல்லி வச்சீங்க, இப்ப எதுக்கு இவங்க வந்து வைக்கிறாங்க, நீங்களே வைங்கன்றதுக்காக அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அப்ப நான் என்ன சண்டை போட்டேன் அப்படின்னா, இருந்துட்டு போடும் பரவாயில்ல, இத்தனை வருஷமா அவங்க இப்ப வந்து அவங்க ஜென்ஸ் வைக்கணும்ன்றாங்க, வச்சுட்டு போட்டோம், அவங்க நல்லபடியா போட்டோம், அதுக்கு தான் கிடையாது. இத்தனை வருஷம் அவங்க எங்க போனாங்க பாக்காம, இப்ப வந்து நான் வைக்கிறாங்க. அந்த மாதிரிதான் சண்டை வந்து தவிர கொல்லி வைக்கிறதுக்கு யாரும் இல்லாம சண்டை வந்து யாரும் கொல்லி வைக்கிறது தாங்க சண்டையே வந்தது. அது எப்படி வெளியில நியூஸ் ஒரு மாதிரி திருச்சி பேசிட்டாங்கன்னா, கொல்லி வைக்க யாரும் முன்னுக்கு வரல, யாருக்குமே they were not interested in doing that for அபி. ஏன்னா ரிலேட்டிவ்ஸ்லாம் அவனை வந்து வெறுத்துட்டாங்க. ஸோ கடைசியில டெத்ல இருந்தவங்க எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் கெஞ்சி கொல்லி போட வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அப்பதான் நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த கிளாரிபிகேஷன் இவங்க கொடுத்தாங்க எனக்கு, இல்ல ஐ வாஸ் தேர், இதுதான் நடந்துச்சுன்னு. இதுவுமே எங்களுக்கு வெளியில சொல்லணும், நான் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது தான். சொந்தக்காரங்களா வரலங்க. கேட்ட உடனே அவங்க அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல யாருக்குமா இருந்தாலும் ஒரு கோவம் இருக்கும்ல, அது இவ்வளவு தூரம் அமௌண்ட் செலவு பண்ணி எல்லாத்துக்குமே பைசா தான் கிட்ட செலவு பண்ணி உடம்பு நீ கெடுத்துக்கிறேன்ற கோவம் எல்லாத்துக்கும் இருக்க தானே செய்யும். அதுதானே பேசாம போனாங்க அவங்க. மத்தபடி வந்து இவங்க சொல்ற மாதிரி கைவிட்டுட்டாங்க அப்படிலாம் இல்ல. அது கரெக்டான கோவம் தானே, யாராவது அந்த கோவம் வரதானே செய்யணும். புரியுது.
வராம இருந்தானே தப்பு. நீ பரவாயில்லப்பா சரக்கடி நான் உனக்கு காசு தரேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த ரிலேட்டிவ்மே. கரெக்டா அதுக்காக அவருமே சொல்வாரு எனக்கு ஆப்ரேஷன் டைம்ல என் சிஸ்டர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, எங்க இருந்தாலும் துபாயில இருக்காங்க, அவங்க பேர் கூட எனக்கு மறந்து போச்சு. அவங்க எல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தாரு. அவங்க அம்மா ரிலேட்டிவ்ஸ் வந்து யாருமே பார்க்கல அப்படின்றாங்க. இவர் எங்க இருந்தாலுமே அவருக்கு லொகேஷன் ஷேர் பண்றாங்க அம்மா ரிலேட்டிவ்ஸ்க்கு. அவங்களும் நிறைய ஃபினான்ஸ் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இவங்க கூட வச்சு பார்த்துட்டு தான் பார்க்கணுன்றது கிடையாது. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், என்னால வந்து பார்க்க முடியல நான் பைசா அனுப்புறேன் உங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோ, அந்த ஹெல்ப் தானே. இப்போ அவருக்கு எல்லாத்துக்குமே 44 இயர் 40 இயர்ஸ் 35 இயர்ஸ் இருக்கவங்க எல்லாருமே ஃபேமிலியோட செட்டில் ஆயிருப்பாங்க. இவரை கூட வச்சு யாராலையும் பார்த்துக்க முடியாதுல்ல. அதுவும் அப்பாவும் கூட இருந்தாங்க. ஸோ அப்பா பையனா தான் இருந்தாங்க. ஒரு அப்பா வந்து அவர் நான் தான் கொண்டு போய் ஆக்சுவலா ஹோம்ல சேர்த்தேனே. ஏன்னா என்னால பார்த்துக்க முடியலன்றதுக்காக தான் நான், அவரு முடியலன்றதுக்காக என்னால முடியலன்றதுக்காக நான் தான் போய் ஹோம்ல சேர்த்து ஒரு 6 மந்த் தான் நாங்கள் டைம் கேட்டு தான் சேர்த்துட்டு வந்தோம். அவருக்குமே சுச்சுவேஷன் எல்லாமே தெரியும். கால் பண்ணி பேசிட்டே தான் இருப்பாரு. இன்னொன்று வந்து அங்க ஹோம்ல இருக்கவங்களுக்கு பைசா கொடுத்து அங்க சாப்பாடு ஊட்டி விடுறதுக்குலாம் கொஞ்சம் அப்பாவை ஸ்பெஷலா பாத்துக்கோங்க, ஏன்னா டேடி கூட்டி விட்டா தானே சாப்பிட தெரியும். ஸோ அதெல்லாம் கொடுத்து பண்ணிட்டு தான் இருந்தாரு. கண்டுக்காமலாம் விடல அவரு. நாங்க போய் பார்த்து லாஸ்டா கூட அவர் டேடிக்கு கால் இதாகி இன்னொரு கால் இதாயிடுச்சு. ஆப்ரேஷன் ஃபுல்லா இவர் தான் அட்டெண்டருக்கு ஃபுல்லா பைசா செலவு பண்ணி அவர் தான் பாத்துக்கிட்டாரு. கடைசியில வந்து நாங்க டைரக்டா போய் டேடி பார்த்துட்டு ஹோம்ல போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் அவர் இறந்தாரு. பாத்துக்காமலாம் இல்ல, நிறைய அவருக்கு பண்ணி தான் பாத்துக்கிட்டாரு. அப்ப டேடி போய் பார்க்க போகும்போது அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அவ்வளோ நாங்க வாங்கிட்டு போனோம். ஜூஸ் பிடிக்கும், டிஷர்ட் பிடிக்கும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அட்டெண்டர் ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு கிட்ட வந்து பைசா டெய்லியும் 1000 rupees கொடுத்து டேடிக்கு என்ன அவருக்கு வந்து இந்த சூப் பிடிக்கும், ஆட்டுக்கால் சூப் பாயாவா அது சம்திங் ஆட்டுக்கால் சூப்பு சொல்லுவோம்ல, அது பிடிக்கும். அது வந்து பிடிக்கும், டெய்லி வாங்கி கொடுக்க சொல்வாரு. டேடிக்கு வாங்கி கொடுங்க டேடிக்கு. அந்த அளவுக்கு பாசமான பர்சன் தாங்க. அவர் கண்டுக்காமலாம் விடலைங்க அவங்க அப்பாவை சீரியஸாவே. உண்மையாவே இந்த நேர்காணல் எதுக்காக நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, அபிநயை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை தாண்டி அபிநயை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய பொருளிகளையும் கான்ட்ரவர்சியல்களும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நேர்காணலே நம்ம முதல்ல எடுத்தோம். ரொம்ப நன்றி, உங்களோட அழகான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கும் அபிநயை பற்றி சொன்னதுக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு எங்களுடைய எனக்கு ஒன்று மட்டும் சொல்லணும். அவனோட மூவி ரிலீஸ் ஆக போகுது. எத்தனை பேர் அதை போய் பார்ப்பாங்க, இல்லை இன்னும் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அவனோட ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறது ஒண்ணுதான், கண்டிப்பா போய் மூவியை பாருங்க. ஏன்னா அவனோட கடைசி ஆசை அதுதான், ஒரு கம்பேக் கொடுக்கணும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலங்கிறது. இதுல அவன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். டைரக்டர் கிட்ட காலைல ஒரு 2 hours நான் பேசினேன் வேற. ஸோ கண்டிப்பா போய் பார்த்து அதை சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் அது ரிலீஸ் ஆகி அவனை கொஞ்சம் நல்லபடியா அவன் வெளில தெரிஞ்சா கூட சத்தியமா அவனோட சோல் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். 3 வருஷமா அந்த மூவியை பொத்தி வச்சிருந்தாரு. நிறைய போட்டோஸ். இப்போ அபிஷேக்கும் ஆக்சுவலா டைரக்டர் பேர் அபிஷேக்குக்கும் அபிநய்க்கும் எப்படி ஒரு பாண்டிங் அப்படின்னா, அவ்வளோ அபிநயோட ஒவ்வொரு கிளிக்கையும் அவர் ஷேர் பண்ணுவாரு. அபிஷேக் வந்து அப்படி சொல்றதுக்கு நான் வந்து கேட்பேன், அபிஷேக் லவ் பண்றாரா அப்படி கூட கலாய்ப்பேன். அவ்வளோ பிக்சர் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் வந்து அபிஷேக் வந்து அபிநய்க்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இது நல்லா இருக்குல்ல, இது நிறைய வந்து கிரியேட் பண்ணிலாம் அனுப்பி அவர் ஸ்டைலிஷ் அவ்வளோ பிக்சர்ஸ் அவ்வளோ வீடியோஸ். அவரோட அபிநயோட ஃபோன் இப்போ எங்ககிட்ட இல்லை. அதுல வந்து அவ்வளோ இது அபிஷேக் அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி ஒரு அபிஷேக் வந்து அபிநய்க்கு ஒரு சின்ன இது அப்படின்னா வந்து உடனே பயங்கரமா துடிச்சிடுவாரு. நாங்க தான் சொன்னேன், இந்த அபிஷேக் தெரியாது, இப்ப பார்த்தா கூட என்ன சொல்றாருன்னு தெரியல, அப்படி கிண்டல் பண்ணுவாங்க, ஆளா அப்படி இல்லை உங்க லவ்வரா அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணுவோம். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பார்த்துக்கிட்டாரு அவரு. ஈவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும் போதும் சரி, வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்துக்கிட்டாரு. அவருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் மூவி அவருக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, அவரை நம்பி ஒரு பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் மூவி அவருக்கு நம்பி ஒரு ஹீரோ கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு இதுவுமே அவருக்கு இருந்தது. ஸோ அந்த மூவி தான் வந்து அவரோட லைஃப்ல அவருக்கு அவ்வளோ பொத்தி வச்சிருந்த ஒரு விஷயம். ஸோ அந்த ரிலீஸ் பார்க்காம, ஆனா ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டாரு, பட் அதை பார்க்காம போயிட்டாருன்ற ஒரு கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். ஏன்னா அபிஷேக்கு வந்து ஆக்சுவலி அந்த ரோல்ல அவர் மனசுல வச்சிருந்தது வந்து ரகுவரன் மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ரகுவரன் ஒரு லெஜெண்ட். அவர் இடத்துல அபிநயா அவர் காஸ்ட் பண்ணி இருக்காரு அப்படின்னும் போது கண்டிப்பா அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோலா இருந்திருக்கும். அண்ட் முந்தி நாள் 7:30 கூட அபி வந்து அபிஷேக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்கான்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருந்திருக்கும். சோ அவன் கடைசி வரைக்கும் யார்ட்டையும் பேசாம இருந்தான்லாம் இல்ல, கண்டிப்பா அந்த டைரக்டர் கிட்ட பேசிட்டு தான் இருந்திருக்கான். அவரும் அவனுக்கு ஒரு பெரிய கம்பேக் வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அது ரொம்ப லோ பட்ஜெட் மூவினால அவங்க பெருசா அதை மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன்ஸ் பண்ணல, அதனால வெளியில தெரியல. ஸோ அபியோட லாஸ்ட் விஷ் அந்த மூவி நல்லா வரணும்னு. ஸோ எல்லாரும் பார்த்து எல்லாருமே ஷுட் சப்போர்ட். கண்டிப்பா கடைசி படம் கேம் ஆஃப் லோன், ரைட்? கேம் ஆஃப் லோன் மிகப்பெரிய வெற்றி அடைன்னு சொல்லிட்டு ட்ரெண்டாக் சார்பா மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவர் எங்க இருந்தாலும் அந்த படத்தை பார்ப்பாரு, மேல இருந்தாவது அவருடைய சோல் வந்து அந்த கண்டிப்பா நம்ம நம்புவோம். ரொம்ப நன்றி உங்களோட நேரம்.